வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு கொத்தமல்லி சட்னி பண்ண போறோம். கொத்தமல்லி இலை நிறைய சேர்த்து பண்றதுனால இந்த சட்னி நல்லா வாசனையாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு இது ஒரு சூப்பரான சட்னி. இந்த பேன்ல 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல 1.5 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த 2 பருப்பும் நல்லா பொன்னிறமா வர வரையும் வறுத்துக்கணும். சேர்த்த 2 பருப்புமே நல்லா பொன்னிறமா வறுபட்டுருச்சு. இந்த மாதிரி கருகிராம பொன்னிறமா வறுத்துக்கங்க. அப்பதான் சட்னியோட சுவை நல்லா இருக்கும். இதை தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடலாம். அடுத்து 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடாகட்டும். சூடாயிடுச்சு. இதுல ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை 1 நிமிஷத்துக்கு வதக்கினா போதும். 1 நிமிஷமா வதக்கியாச்சு. இதுல 4 பல் பூண்டு, 1/2 இன்ச் அளவுல இஞ்சியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு தகுந்தபடி 7ல இருந்து 8 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவை கீரி சேர்த்துட்டோம்னா நல்லா வதங்கிரும். லைட்டா ஒரு வதக்கி விட்டுட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியையும் சேர்த்து வதக்கிக்கலாம். சட்னிக்கு தேவையான அளவு உப்பை இப்பவே சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்துட்டோம்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துடும். நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. நம்ம சேர்த்த எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். 3 நிமிஷமா எல்லாமே நல்லா வதங்கி சாஃப்ட் ஆயிடுச்சு. அடுத்து இதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு கிளீன் பண்ண ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கொத்தமல்லி இலைகள் நிறைய சேர்த்து வதக்கி இந்த சட்னி பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். 1 நிமிஷமா கொத்தமல்லி இலைகள் வதங்கிடுச்சு. அடுத்து இது கூட 1/4 கப் தேங்காய் துருவலை சேர்த்துட்டு இதையும் நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். வதங்கிட்டு இருக்கும் போதே நல்ல ஒரு வாசனை வந்துட்டு இருக்கு. சட்னியுமே நல்ல வாசனையா டேஸ்டா இருக்கும். தேங்காய் துருவல் சேர்த்து 1 நிமிஷம் வதக்கியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுறலாம். இப்ப எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம வறுத்த பருப்பை எல்லாம் மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு அடுத்து நம்ம வதக்கின எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதுல தேவையான அளவு தண்ணி சேர்த்து லேஸ் கொரகொரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சுக்கலாம். அரைச்சாச்சு. இந்த மாதிரி லேஸ் கொரகொரப்பா அரைச்சுக்கங்க. நைஸா அரைக்கிறத விட இந்த மாதிரி லேஸ் கொரகொரப்பா அரைச்சோம்னா சட்னி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சட்னிக்கு தண்ணி ரொம்ப சேர்க்காம இந்த மாதிரி திக்னஸ்க்கு அரைச்சிங்கன்னா சட்னி இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். இப்ப இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு போடுறதுக்கு இந்த பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. அடுத்து கறிவேப்பிலை, 2 கட் பண்ண காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு இதை லைட்டா வதக்கி விட்டுட்டு சட்னியில சேர்த்துடலாம். சுவையான கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.